தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நமது நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களில் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிலைகள் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறாங்க. இதில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்பொழுது எதனுடைய அடிப்படையில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். மாத பலன்கள் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படை, அதாவது கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடக்கிற வச்சு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு ராசி பலன்களை நம்ம உங்களுக்கு கணிச்சு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மாத பலன்களில் கோச்சார கிரக நிலைகள் எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சிம்ம ராசியில், அதாவது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்ம ராசியில் சூரிய பகவானும், அதே போல் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் ராகு பகவான் மீன ராசியிலும், குரு பகவான் ரிஷப ராசியிலும், செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். கடக ராசியில் புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது புதன் பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர நிலை அடைஞ்சு கடக ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்ன பார்க்குறோம். ஸோ இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையை வைத்து 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாத பலன்களில் பார்த்திங்கும்போது ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் கலந்த கலவை தான் செப்டம்பர் மாதம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே ஆடி மாதம் முழுவதுமே திருமணத்துக்குரிய முயற்சிகள் பல விதமான எடுத்திருந்தோம். தடைகளாகவே இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் திருமணத்தை நடத்தி கொடுக்கும் மாதமாக இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஆகுதுன்னா, இந்த புரட்டாசி மாதம் இந்த இடையில பிறந்துடும். 15ஆம் தேதிக்கு மேலே புரட்டாசி மாதம் பிறக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெருமாள் கோவிலில் வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம புரட்டாசி பிறந்துட்டாலே நம்ம பெருமாள் கோயிலுக்கு கூட்டம் அவ்வளோ தூரம் இருக்கும், அந்த பக்தி மலைகள் அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த புரட்டாசி மாதம் கட்டாயமாக அவங்க அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலில் போய் மனசார வழிபாடு செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்தவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு என பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த மாத பலன்கள் பார்த்தீங்கன்னா பொது பலன்களே கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு 30% ஒரு மாத பலன்களில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ மீதி உள்ள எதிர்கால பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக செக் பண்ணி நீங்கள் என்ன தேதியில் பிறந்தீங்க, எந்த மாதத்தில் பிறந்தீங்க, உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தை முழுமையாக கணித்து துல்லியமாக கணித்து உங்களுக்கு கூறப்படும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம மாத பலனுக்குள்ளே போவோம். சிம்ம ராசி நேயர்களுக்கு 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத பலன்களில் கிரகங்கள் என்னென்ன நிலையில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயங்களும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் நட்சத்திரம், சுக்கிர பகவான் நட்சத்திரம், சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவான் நட்சத்திரங்கள் இருக்குங்க. கேதுவின் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம், அதே போல் சுக்கிர பகவான் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூர்வ நட்சத்திரம், சூரிய பகவான் நட்சத்திரம்னா உத்தர நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டது தான் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிற கண் பார்வையிலே ஒரு தன்னுடைய மனசில் உள்ள விஷயத்தை வெளிப்படுத்துவாங்க. அது கோபமாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க பார்க்குற பார்வையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவன் கோபமாக இருக்காங்க இல்லை பாசமாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அந்த அளவுக்கு அவங்களுடைய மனநிலை, அவங்க மனசில் உள்ளதை முகத்தின் மூலமாக வெளிக்காட்டக்கூடிய தன்மை கிரகங்கள் உறுதுணையாக இருக்குங்க. ஸோ இந்த மாதத்தில் கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16ஆம் தேதி வரையும் கொஞ்சம் வேகத்தன்மை அதிகரிக்கும். எதை செஞ்சாலும் செஞ்சு முடிச்சிருவோம், கவலைப்படாத முடிச்சிருவோம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போதுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு எதுவும் முயற்சிகள் எடுக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த மாதம் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அரசாங்க துறையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட்டு குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள், இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட போதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70% மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் என்பதை தெளிவாக சொல்ல முடியுங்க.
அதே போல் கல்யாணத்துக்கு முயற்சி எடுத்துக்கிருக்கோம், திருமணம் தடையாகவே இருக்குது, கல்யாணம் முடிய மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது. ஸோ என்னென்னா உடனே கிடச்சிடாது. இப்போ போனே பொண்ணை பார்த்துட்டோம் பிடிச்சி போச்சு அப்படிங்கிறத விட பொண்ணையோ மாப்பிள்ளையோ போய் பார்த்துட்டு திரும்ப ரிவர்ஸ் வந்து மறுபடியும் யோசிச்சுட்டு இந்த பொண்ணையை முடிச்சிருவோம், இந்த பொண்ணை ஓகே பண்ணிடுவோம், இல்லை இந்த பையனே ஓகே பண்ணிடுவோம் அப்படிங்கிற தன்மையில் தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலை அடைந்து உட்கார்ந்துருக்கனால கட்டாயமாக அந்த திங்கிங் எப்பவுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுத்துங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள். இங்கேருந்து பக்கத்தில் நான் வெளியூர் கூட போனதில்லை சாமி, நான் உள்ளூருக்குள்ளேயே தான் இருக்கேன், பக்கத்தில் உள்ள ஊரில் கூட நான் போயிட்டு வரணும்னா எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய தன்மைகள், அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய தன்மைகள் அல்லது மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய தன்மையெல்லாம் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது. அதே போல் சிம்ம ராசி நேயர்களில் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு படிப்பை படித்ததை முடித்தேன் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் வேகமாகவே படிச்சிருவாங்க. எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அல்லது வீட்டு பாடமே கொடுத்தாலும் சரி வேகமாக முடிச்சிருவீங்க. இந்த மாதம் அப்படி லேட் பண்ணிடுறது, கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம், நான் நாளைக்கு காலையில் எழுதிக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் என்றைக்கு என்ன பாடம் கொடுத்தாங்களோ அதை சிறப்பாக எழுதி முடிச்சுட்டு அப்பாடி நிம்மதியாக இருக்கேன், வேகமாக முடிச்சிட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு கிரகங்கள் மனநிலையை உருவாக்கும் என்பதை பார்க்குறோம். ஸோ உங்கள் வீட்டிலே திங்க் பண்ணுவாங்க, என்னடா வந்தால் வேகமாக முடிச்சிட்டான், இவன் எப்பயும் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது அப்படிங்கிற தன்மையில் திங்க் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் உண்டுங்க. அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது. ஸோ மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, படித்தோம் அதை அடுத்த செகண்டே மறந்தோம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும். ஸோ அப்படி இல்லாமல் படித்ததை நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பீங்க, நல்ல ஒரு உயர்வான நிலையை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கிரகங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புது கிரகங்கள். என்னென்னா, மற்றவங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். யாருக்கா குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னா பக்கத்து வீட்டில் கூட ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஆகலாம், அல்லது உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்ட உறவுகளில் அக்கா தங்கச்சி சம்மந்தப்பட்ட உறவுகள் ஏதாவது சின்ன சின்ன வாதங்கள் சின்ன சின்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீங்கள் வாண்டடாக போய் லாக் ஆகிடக்கூடாது. போய் நான் அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கேங்க்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணே நான் முடிச்சு கொடுக்கணே அப்படின்னு நீங்கள் வாண்டடாக போய் நின்றுட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு சின்ன ஒரு மன அழுத்தமும் சின்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ அதை நீங்கள் தவிர்த்து உங்களுடைய பணி உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாதிப்புகள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ கவனம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அது கோச்சார ரீதியான கிரகங்களுடைய அடிப்படையில் உங்கள் ராசியின் அடிப்படையில் நம்ம வந்து சொல்லியிருக்குங்க. ஸோ கவனத்தை கவனமாக செஞ்சால் பயப்பட தேவையில்லை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு. புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து தொடங்குங்க. வெளியூர் வெளி மாநில பயணங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கிரகங்கள் கொடுக்கு என்பதை தெளிவாக உங்களுக்கு ஆணித்தரமாக குறிப்பிடுகிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள், வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாத பலன்களை பற்றி என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது ஒரு பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30% மாற்றம் இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக உங்களுடைய கடந்த கால நிகழ்வு இப்போ உள்ள செயல்பாடுகளை மிக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்து உங்களுக்கு எப்போ ஜாதகம் பார்க்கப்படுங்கிறத உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். ஸோ அந்த டயத்தில் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு மிக துல்லியமாக ஜாதக பலன்கள் எளிமையான முறையில் உங்களுக்கு கணித்து கூறப்படும் என கூறிக்கொள்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம ஜாதக பலன்கள் எப்படி சொல்கிறோம்னா பிரசன்னத்தின் அடிப்படையில் துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்கோம். அதனால் கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்கள், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கால் பண்ணுங்கள். கால்
எடுக்கலைன்னா கட்டாயமாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு குறிப்பிட்ட டயத்தில் திரும்ப ரீகால் பண்ணுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நேயர்களே, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 13 வருட காலமாக ஜோதிடத்துறையில் பணியாற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்டவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல செயல்பாடுகள் நடந்துக்கிருக்கு. ஸோ நம்மளுடைய வாடிக்கையாளர்களை நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம்ல சார், கிளாஸ் எடுத்தால் நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொன்னனால இப்போ நம்ம வந்து நேரடியாக ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஆன்லைன் மூலமாக நம்ம கிளாஸ், ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆவணி மாதம் துவக்கத்திலே கிளாஸ் ஆரம்பிக்கப்பட்டது. மொதல் பேஜ் உருவாக்கியாச்சு. செகண்ட் பேஜ் இப்போ நம்ம அடுத்து செகண்ட் பேஜ் போட போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க வேண்டும், அதே போல் யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கும், அவங்க கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கட்டணம் உண்டு. அந்த கட்டணம் விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு துல்லியமாக அதனுடைய ஃபுல் விவரங்கள் உங்களுக்கு குறிப்பிடப்படும்.